வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ இந்த குரூப் 4ல் சயின்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சயின்ஸ் நம்ம எதுக்கு நமக்கு மெயினாக குரூப் 4ல் தேவை அப்படின்னா, நம்ம வேலை வாங்குறதுக்கு சயின்ஸ் தேவையா அப்படின்னா ஒரு 50% தேவை, மிச்சம் 50% தேவையில்லை தான். ஆனால் நம்ம நல்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய ரேங்கிங்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக தான் இந்த சயின்ஸ் இருக்கும். அதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா போன குரூப் 4 நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த சயின்ஸை நம்ம படிக்காமல் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒதுக்க அந்த கடைசி நேரத்தில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ சயின்ஸ் ஒரு 10 மார்க் தான், எப்படினாலும் 10 கொஷின் கிட்ட தான் கேட்க போகிறாங்க, இல்லை 8 கொஷின் வரப்போகுது, அதை நம்ம கெஸ்ஸிங்கில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் படிக்காமல் போவோம். ஆனால் அந்த தவறுனாலே ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கும். பட் ஆனால் அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு, நமக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்டில் நமக்கு பக்கத்திலே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இந்த சயின்ஸ் தான். ஸோ அந்த சயின்ஸை கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதில் டெஸ்ட்டும் போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் சயின்ஸுக்காக மட்டுமே முழுக்க சயின்ஸுக்காக மட்டுமே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், ஸோ அதை நான் எந்த மாதிரி கொண்டு போகிற போகுது அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். சயின்ஸ்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் அல்லது 13 கொஷின்குள்ளே தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே சேர்த்து தான் கேட்பாங்க. அதில் என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டாபிக்ஸில் இருந்து மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும். அந்த 7 நாளில் கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா சண்டே. ஸோ சண்டே அன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி பேர் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த சண்டேயில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் கொஞ்சம் மைண்டு இதாக இருக்கிறதுக்காக நம்ம சயின்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சயின்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ நடக்கிற மாதிரி தான் ஜிகே அண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் எப்படி போயிட்டுருக்கோ அதே போல் தான் சயின்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கும் நான் உங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்போயும் போல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சயின்ஸில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொஷின் எவ்வளோ டாபிக் கொடுக்குறோமோ அதுக்கேற்றா போல் கொஷின் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் சயின்ஸ் கொஷினும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆட் ஆகிருக்கும். அப்படி தான் இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு போக போகிறோம். இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்லலாம் இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் டைட் ஷெட்யூல், நமக்கு தெரியும் ஜிகே போயிட்டுருக்கு, மேக்ஸ் போகுது, அடுத்து தமிழ் போயிட்டுருக்கு. ஸோ இது 3ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சண்டே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் நம்ம அடுத்த மாதத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் எண்டு. ஸோ இன்னும் ஒரு மாதம் டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வாரம் இருக்குது. அந்த 4 வாரத்தில் ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 வாரம் 6 வாரத்தில் நம்ம சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இதுதான் முழுக்க சயின்ஸுக்காக மட்டுமே தான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது முழுக்க ஃப்ரீனால் கண்டிப்பாக டெலிகிராமில் தான் நடக்க போகுது. ஸோ அந்த டெலிகிராம் சேனலோட நேமு எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த என்ன டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் எப்படி ஆட் ஆகணும் அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஆனால் இந்த மாதிரி சயின்ஸுக்கும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஸோ சயின்ஸ் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துட்டேன் என்னென்ன டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். அந்த டாபிக்ஸை மட்டும்தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸ் எந்தெந்த புக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போயே வாங்கி வச்சுருங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே இனிமேட் பண்ணுறேன் அப்படின்னு
நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் டெஸ்ட்டு போட போட நீங்கள் உங்களுக்கு படிச்சுட்டு அப்படி டெஸ்ட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸுக்குரிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ முழுக்க இது ஃப்ரீ தான். ஸோ இன்னொரு வீடியோவில் அந்த சேனலோட நேம் என்ன, ஸோ அந்த டெலிகிராமில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதில் எப்படி டெஸ்ட்டு நடக்கும், எல்லா டீட்டெயிலுமே நான் இன்னொரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. தயவு செஞ்சு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. சயின்ஸ் புக்ஸை கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சயின்ஸுக்காகவும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சயின்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வச்சு வாரம் வந்து சண்டே வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அந்த சயின்ஸ்லேருந்து அந்த 10 கொஷின் கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 8 கொஷின் மேக்ஸிமம் வந்து நம்ம அடிக்கிற மணி வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பொறுத்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் இல்லை அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயனுடையணும் அப்படின்றக்காக தான் முழுக்க இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.